நீங்கள் சற்று பின்னே செல்லுங்கள். இப்பொழுது உள்ளே செல்லுங்கள். ஆஹா, இன்றுதான் கோயில் கோயிலாகவே இருக்கிறது. முகஸ்துதிக்காக சொல்லவில்லை, தாங்கள் வராததால் கோயிலே இத்தனை நாளும் களையிழந்து காணப்பட்டது. நானும் கூடத்தான் இத்தனை நாளும் பாலைவனத்தில் இருந்தது போல் உணர்ந்தேன். இன்று இந்த குளுமையான பசுஞ்சோலையில் நிற்பது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா? இந்த ஆதிகேசவனின் கம்பீரியம் மிக்க திருவுருவத்தை சேவிக்காமல் இத்தனை நாளும் எப்படி உயிர் வாழ்ந்தேன் என்பதே ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த மனோதிடத்தையும் தங்களுக்கு கொடுத்ததே அந்த ஆதிகேசவன் தான் சுவாமி. சுவாமி, அடியேன் தங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். கேளுங்கள். தினமும் தாங்கள் சொல்லும் ஸ்லோகங்களை கேட்டுக்கொண்டே மெய்மறந்த அடியேன் பெருமாளுக்கு பூஜை செய்வது வழக்கம். நீண்ட நாட்களாக ஸ்லோகங்களை கேட்காமல் என் செவிகள் பாழடைந்து விட்டது சுவாமி. அதை செப்பனிட வேண்டுமென்றால் மீண்டும் அந்த ஸ்லோகங்கள் இந்த செவிகளில் புக வேண்டும். அதற்கென்ன?